ஹே ஆஸ் எ ஃபேமிலி, என்னோட பார்ட்னரோட ஸ்ட்ரோக் அப்டேட்ஸை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும்ல ப்ராக்ரஸ். நம்ம எடுத்த உடனே ஆச்சா பூச்சான்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபிசியோதெரப்பி நல்லா போயிட்டுருக்கு. ஃபுல் டைம் நர்ஸும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிட்ருக்காங்க. அது எல்லாருக்குமான அப்டேட். தென் இந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் முக்கியமான ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். விசிபிள் அண்ட் வேல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஒருத்தரும் இருக்க வேண்டிய ப்ராஜெக்ட். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ப்ரொமோஷனுக்காக நான் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஒரு யூனிவர்ஸோட மெசேஜாக இது உங்களுக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். பி போல்ட், டிமாண்ட் வாட் யூ டிசர்வ் டு ட்ரீம் பிக். You deserve to make your dreams a reality. Get clear about what you want, then get visible. A visible woman at work gets the respect and recognition she deserves. Girl, you deserve so much more in life. Why shrink? இது வெறும் கேர்ள்ஸ்க்கான மெசேஜ் மட்டும் கிடையாது, எல்லா ஆண் மகன்களுக்காகவும், எல்ஜே ஃபேமிலியோட ஆண் மகன்களுக்காகவும் இருக்க மெசேஜ் தான். இதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பி போல்ட். உங்களுக்கான திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதில் பி போல்ட். எதுக்கு நம்ம ஷ்ரிங்க் பண்ணிக்கிறோம்? ஒரு தடவை உங்களோட திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன வயசில் 4 பேர் உங்களை கலாய்ச்சிட்டாங்கன்றதுக்காக இன்னமுமே அதே தான் உங்களோட கலீக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லேயே நீங்கள் உங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்கல்ல, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். இது நிறைய ஆண்கள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க கேலி கிண்டல் பண்ணுறது ரொம்ப உள்ளுக்குள்ளே குத்திருச்சுன்னா சின்ன வயசுலேருந்து அது அவங்க ஒரு போர்வையாகவே வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை ஒளிஞ்சு போர்வைக்குள்ளேயே வாழ்வாங்க. எஸ், பெண்களும் பண்ணுவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் அவங்க அவங்களுக்கான ராஜ்யத்தை கொஞ்சம் நிலைநிறுத்திக்க பார்ப்பாங்க. ஆனால் ஆண்கள் அவங்களோட அந்த ஒர்க் ஸ்பேஸில் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாட் என்னென்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் பெருசாக என்னை காமிச்சிக்கக்கூடாது, யாராவது 4 பேர் என்னை இன்சல்ட் பண்ணிட்டா நான் என்ன நினைக்கிறதுன்னுட்டு ஒளிஞ்சே வாழ்வாங்க. யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் தட். ஓகே, அந்த திங்கிங்லேருந்து வெளியே வந்து தான் ஆகணும். அண்ட் தென் டிமாண்ட் வாட் யூ டிசர்வ். நீங்கள் ட்ரெயின் பண்ணி விட்டுருக்க ஆள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விசிபிளாக இல்லை, உங்களோட வேல்யூவை காமிக்கல. ஆனால் நீங்கள் ட்ரெயின் பண்ணுற ஒரு மகத்தான ஒரு ஏணி வேலையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு டீச்சராக அங்கே இருக்கீங்க அப்படின்னா ஓகே, மென்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் நம்மளும் ஏறணும். நம்மளோட ட்ரீம்ஸ் வேறு லெவலில் இருக்கும்போது அடுத்தவனை ஏற்றி விடுற ஏணிப்படியாக மட்டுமே நம்ம வாழ்க்கையை வாழணுன்றதெல்லாம் எங்கேயாவது எழுதி வச்ச சட்டமாக? அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வேண்டியதை டிமாண்ட் பண்ணணும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்? டிமாண்ட் வாட் யூ டிசர்வ். நீங்கள் டிமாண்ட் பண்ணல, இந்த உலகமே உங்களுக்கு கையில் எடுத்துகிட்டு வந்து தரும்னா கிடையாது. அடுத்தவன் அவனுக்கான டிமாண்டை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அடுத்தது, யூ டிசர்வ் டு ட்ரீம் பிக். யூ டிசர்வ் யோர் ட்ரீம்ஸ். பெரிய பெரிய கனவுகள் நீங்கள் கண்டு வச்சுருக்கீங்கல்ல. இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு 2 BHK வேணும், எனக்குன்னு ஒரு 3 BHK வேணும், எனக்குன்னு ஒரு சூப்பரான எனக்கான ஒரு ட்ரீம் லைஃப் நான் வாழ்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும், ஏதோ ஒன்று பெருசாக கார் வேணும், பைக் வேணும்லாம் ட்ரீம் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல. அந்த ட்ரீம்ஸ்க்கு உயிர் கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா யூ டிசர்வ் டு மேக் யுவர் ட்ரீம்ஸ் அ ரியாலிட்டி. உங்களோட ட்ரீம்ஸ் ஒன்றுமே அது ரியலான விஷயங்கள். நான் விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. உங்களோட நெகட்டிவ் கோர் பிலீவ்ஸ் எல்லாம் களைஞ்சிட்டு நீங்கள் வெளியே வரும்போது குவாண்டம் ஷிஃப்ட் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். உங்களோட ட்ரீம்ஸ் அப்படின்றது வெறும் அதுக்கு உயிரோட்டம் இல்லாத ஒரு பொருள் கிடையாது. உங்களோட ட்ரீம் ஒரு ரியாலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பார்ட்னர் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ஸ்ட்ரோக், அன்எக்ஸ்பெக்டடாக அன்ஃபார்ச்சுனேட், அதெல்லாம் ஓகே. நான் அதே வைப்பில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னோட ட்ரீம் ரியாலிட்டியிலேருந்து நான் வேறு ரியாலிட்டிக்கு குவாண்டம் ஷிஃப்ட் எடுத்துருவேன். என்னோடய ஃபோக்கஸை நான் எங்கே வைக்கிறேன்? ஏன் நான் இந்த விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணேன்னா, அதுவும் நான் உங்களுக்கே தெரியும் 2லேருந்து 3 மாதம் எடுத்துப்பேன். ஒரு ப்ரோக்ராமை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ட்ராவல்லாம் பண்ணி ரொம்ப ஜாயஸாக க்ரியேட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லாத நினச்சிக்கிட்டு ஐயோ இதாகிடுமோ அதாகிடுமோன்னு நினைக்கிற ஸ்ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது யூ ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் வாட்? ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ். ஒரு ஜாபில் இருக்கீங்க, இன்னும் பெட்டர் ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா அதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஆனால் அது நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போகிற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லையா? ஸோ
ஐ சூஸ் மை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்னோடய ஒர்க்கில் நான் இந்த ஃபோக்கஸை கொடுக்கறது மூலமாக நான் 3 மாதத்தோட டார்கெட்டை இந்த 15 நாளைக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெரிய கோர்ஸாக வடிவமைக்கலனாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 3.5 hours 4 hours ஒரு கோர்ஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா அதுக்குமே நான் 1 month 2 months எடுத்துக்கல. எனக்கு அந்த லக்ஸுரியை நான் கொடுக்காம எனக்கான ட்ரீம் ரியாலிட்டி எங்கே இருக்கோ அதில் நிலச்சிருக்க பெண்மணியாக நான் என்னை வந்து அங்கேயே அந்த குவாண்டம் ஷிஃப்ட்டை அப்படியே நிலச்சிருக்க விரும்புகிறேன். ஓகே, ஸோ நீங்களும் வந்து அந்த ட்ரீம் ரியாலிட்டிக்குள்ளே சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். உங்களோட ட்ரீம் ரியாலிட்டியை கட்டமைச்சிக்கிட்டே இருக்க முடியும். அதில் உங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸை மட்டுமே வச்சுருக்க முடியும். நீங்கள் இந்த லைஃப் கொடுக்குற சேலஞ்சஸ்குள்ளெல்லாம் போகிறீங்க, அதுக்கெல்லாம் எஸ் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் லைஃப் வந்து தொலைஞ்சு போயிடும். நீங்கள் உங்கள் ட்ரீம் லைஃப்க்கு திருப்பி வரணும். உங்கள் என்விரான்மெண்ட் என்ன வேணால் இருக்கலாம், உங்கள் என்விரான்மெண்ட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் உங்கள் ட்ரீம் லைஃப்பில் நீங்கள் நிலச்சிருக்கும் போது அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது உங்கள் என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது உண்மை. நீங்கள் என்ன மனசில் கட்டமைக்கிறீங்களோ அது உண்மை. அதுவும் ரியாலிட்டி தான். இப்போ உங்கள் மனசில் இருக்க ரியாலிட்டி இப்போ நீங்கள் நினைக்கிற அந்த தீவிரத்தன்மையை பொறுத்து அது ரியாலிட்டிக்கு வர ரியாலிட்டி. ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போது எல்ஜே அகாடமியில் நீங்கள் இருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக, லாவண்யா ஜெயக்குமார் அகாடமியில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க, இல்லை எல்ஜே ஃபேமிலியில் நீங்கள் இருக்கீங்கன்னா இது என்னோடய ட்ரீம் தானே, என்னோடய தாட் தானே, என்னோடய ஒரு ஐடியா தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என் கூட நீங்கள் வந்து நான் காலேஜ்லேருந்து உங்கள் கூட கனெக்டடாக இருக்கேன், ஸ்கூல்லேருந்து நான் உங்களை பார்த்துட்டு வரேன் எல்ஜே, பிறகு கல்யாணமே பேசி முடிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நான் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் இமெயில்ஸ்லாம் பார்ப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், என்னோட ட்ரீமில் தான் நீங்கள் இருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ உங்களோட ட்ரீம்ஸையும் நீங்கள் நினைக்கும் போது எனக்கான இந்த பங்களா 3 BHK ஹவுஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னு விரும்புகிறேன், எனக்கு இந்த பர்டிகுலர் கார் வேணும், இந்த பர்டிகுலர் ஸ்கூலில் என்னோடய குழந்தைங்கள சேர்க்கணும், எல்லாமே ரியாலிட்டி தான். ஸோ அதுக்கு நிறைய உயிர் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு விஷன்லேயே இருங்க. ஓகே, கெட் கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட். கெட் கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட். உங்கள் லைஃப் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க, கெட் வெரி கிளியர் அபவுட் இட். என்னோடய லைஃப்பில் நான் வந்து என்னோடய டே வந்து இப்படி தான் கட்டமைக்கப்படணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஐ கெயின்ட் இட் பேக். 1 month வந்து இப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் சேலஞ்சால் அன்எக்ஸ்பெக்டட், அன்ஃபார்ச்சுனேட், தட்ஸ் ஓகே, பட் இட் இஸ் அ சேலஞ்ச். ஐ எம் ஃபேஸிங் இட். அண்ட் நான் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறேன்னா, நான் முதல்ல என்னோடய ருட்டீனை தான் கையில் எடுத்தேன். என்னோடய ரெகுலர் ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுவேன்னா அவங்களுக்காக எல்ஜே ஃபேமிலிக்காக கோர்சஸ் க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை ரெகுலர் யூடியூப் வீடியோஸோ, இல்லை எதுவுமே பண்ணலனா கூட ஏதாவது ஜேர்னல் பண்ணிகிட்டு இருப்பேன், நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ். கார்டனிங் கொஞ்சம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன், ரீட் பண்ணிகிட்ருப்பேன், அண்ட் எனக்கு பிடிச்ச வீட்டுக்கான ஆர்கனைசிங் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருப்பேன், வெளியே போயிட்டு வருவேன், நிறைய ட்ராவல் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் இப்போ உடனே என்னால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் என்னை தேடி வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னை தேடி வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோடய ரெகுலர் ருட்டீன் இருக்கும் இல்லையா, அந்த 24 hours நான் எப்படி வச்சுருப்பேன், ரொம்ப 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 ரிலாக்ஸ்டாக தான் வச்சுருப்பேன். என்னோடய ஸ்கெட்யூலை பேக்டாக வச்சுருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த ஸ்கெட்யூலை நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், கடவுள் கொடுத்தாலும், இல்லை வாழ்க்கை கொடுத்தாலும், நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கான மனுஷனாக ஆகணுன்ற அந்த ஒரு இது உங்களோட இல்லை எழுதியிருந்தாலுமே உங்களோட தலையில் உங்களோட ருட்டீனை இதுதான் என்னோட ஐடியல் டேன்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மூலமாக அதை திருப்பி உங்களோட லைஃப்பில் கொண்டு வர்றது மூலமாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கெட் கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட். எது உங்களுக்கு தேவை, உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருங்க. என்ன வேணும், உங்களுக்கு லைஃப் கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. ரைட்? அண்ட் தென் கெட் விசிபிள். இதை வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்காக நான் எழுதியிருந்தேன். கெட் கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட், தென் கெட் விசிபிள்னுட்டு. இதை ரெண்டுத்துக்குமே சொல்கிறேன். உங்கள் பர்சனல் லைஃப் கம் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்துக்குமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட டே இப்படி தான் இருக்கணும், இல்லை உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் இப்படி தான் பார்க்கப்படணும், மதிக்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும், இந்த பதவியில் இருக்கப்படணும்,
உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கப்படணும், அதெல்லாம் வந்து உங்களோட கிளியர் கோல்ஸ் இல்லையா? அதை செட் பண்ணிட்ட பிறகு கெட் விசிபிள். உங்களோட வேல்யூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து நீங்கள் அந்த டெசிஷன் மேக்கருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைனா நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்போ தான் அவங்கக்கிட்ட பேசுவேன், அப்போ தான் என்னோடய தாட்ஸ் எல்லாம் நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்னீங்கன்னா சத்தியமாக அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. உங்ககிட்ட டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இமெயில்ஸ் மூலமாக உங்கள் மீட்டிங்கில் வந்து உங்கள் வேல்யூவை வந்து ஒரு சட்டிலாக பிராக் பண்ண வேண்டாம், நம்ம கத்திட்டு இருக்க வேண்டாம் கூச்சல் போட்டு, ரொம்ப வந்து காலரை தூக்கியும் சொல்லிக்க வேண்டாம். லைக் சட்டிலாக பதிய வைக்க வேண்டியவங்க மனசில் பதிய வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கெட் விசிபிள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன், விமன், அவங்க வந்து நிறைய விமன் நான் பேசுறதை நான் கேட்டிருக்கேன். நான் வந்து MBA படித்தேன், MCA படித்தேன், கடைசியில் இன்றைக்கி கரண்டி பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன் இது உங்களோட மனசில் இப்படி தோணுது அப்படின்னா, யூ ஆர் நாட் விசிபிள். யூ ஆர் நாட் விசிபிள். உங்களோட விசிபிலிட்டியை நீங்கள் காமிக்கல. உங்களோட விசிபிலிட்டின்றது என்ன? உங்களோட வேல்யூ, உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் 4 பேருன்றதை விட்டுருங்க, சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்ல தவறிட்டீங்க. நீங்கள் பாட்டு அமைதியாக உங்களோட வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் காமிக்கவே இல்லை அப்படின்னா சத்தியமாக யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஓகே, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுதான் உங்களோட பேஸ்லைன் பிஹேவியராக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது இருக்குது, அது இருக்குது, இந்த இதில் நான் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் ஹைலைட் பண்ண நேரத்தில் ஹைலைட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க ஒன்றுமே உங்களை விட பெருசெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஹைலைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நான் அமைதியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுங்க அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சட்டலாக ப்ளே பண்ணி நான் கரண்டி பிடிக்க தான் லாயக்குன்ற அந்த டேக்கில் உங்களை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் நம்ம லைஃப்பை வாழணும்னு தேவையே கிடையாது. கெட் விசிபிள். உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட வர்த்தை நீங்கள் வெளியே சொல்லி தான் ஆகணும். அடுத்தது, a visible woman at work gets the respect and recognition she deserves. 4 பேர் இருக்கலாம் உங்களோட டீமில், ஆனால் யார் பார்க்கப்படுறா, அங்கீகரிக்கப்படுறா, ரெகக்னைஸ் பண்ணப்படுறா, ப்ரொமோட் பண்ணப்படுறா, ஹை ரைஸஸ்க்கு லைக் ஹை பேஸ்க்கு வந்து பரிந்துரைக்கப்படுறாங்க, ஹை ப்ரைஸஸ் வாங்குறாங்க, யார் வாங்குறாங்க அப்படின்னா விசிபிளாக இருக்கவங்க தான் வாங்குவாங்க. கரெக்டாக? ஸோ யூ ஷுட் become visible. Girl, you deserve so much more in life. Why shrink? உங்களுக்கு வானமே இல்லை, வானமே இல்லை. எதுக்கு உங்களை நீங்கள் வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்கிறீங்க? எதுக்கு உங்களை நீங்கள் சுருக்கிக்கிறீங்க? உங்களால் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆக முடியுமோ அதை பாருங்கள். விசிபிள் அண்ட் வேல்யூட் அந்த ப்ரோக்ராம் எதை பற்றினதுனா எக்ஸ்பேன்ஷன் பற்றினது தான். இந்த யூனிவர்ஸ், கடவுள் தன்மை எல்லாமே உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, எக்ஸ்பேன்ஷன். இந்த ஒரு ப்ரோக்ராம், நான் இந்த ஒரு லாவண்யாவோட பார்ட்னருக்கு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன், ஹார்ட் ஃபெயிலியர் கொடுக்குறேன், காசெல்லாம் காலியாக்குறேன், இவ்வளோ மெடிக்கல் ஃபீஸை ஏற்றி விட்றேன், இதெல்லாம் லாவண்யா தாங்கி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறான்ட்டு நான் பார்க்குறேன்ட்டு தான் யூனிவர்ஸ் வந்து, கடவுள் வந்து இந்த சேலஞ்சஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இட் இஸ் நாட் டு பனிஷ் அஸ். நான் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ். இதெல்லாம் எனக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இதை நான் ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒத்த மனுஷியாக நான் ஃபேஸ் பண்ணி நான் இப்போ நின்றுட்டுருக்கேன்னா சத்தியமாக என்ன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இது வரப்போகுது, உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, என்னாலையா, நானா, இவ்வளோ பேரியா, ஒரு தனி மனுஷியாவா, எப்படி அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். இன்சூரன்ஸ் ஆட்கள்லேருந்து, மெடிக்கலோட அந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து, அவங்களோட பில்லிங் டீம்லேருந்து, ICU நர்சஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, அவங்களோட அப்டேட்ஸ்லேருந்து, அவங்க கொடுக்குற ஷாக்லேருந்து, அவங்களுக்கு போட வேண்டிய சிக்னேச்சர்ஸ்லேருந்து, ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து, அங்கே வர அப்டேட்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, இந்தக்காரங்க, அந்தக்காரங்க, அவங்க கொடுக்குற டென்ஷன், டார்ச்சர், மன போராட்டம், மன உளைச்சல், அவங்களுக்கான அப்டேட்ஸ் கேட்குறவங்க, அதுலேருந்து ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து, ஃபினான்சஸை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, ஒரு ஆம்புலன்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து, அந்த ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, ஐயோ அங்கே எதுவுமே ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பதப்பதப்பிலேருந்து எவ்வளோ விஷயங்கள்.
எவ்வளோ விஷயங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது இட் ஹேப்பன்ட், இட் இஸ் ஃபார் மை க்ரோத். நான் அதை ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டேன். யூனிவர்ஸ், ஐ லேர்ன்ட் அ லாட். தேங்க்யூ ஃபார் தீஸ் லெசன்ஸ், தேங்க்யூ ஃபார் தீஸ் சேலஞ்சஸ். நான் என்னோட எக்ஸ்பேன்ஷன் எந்த அளவுக்கு எனக்கு கொடுக்க முடியுமோ அதை நீ கொடுத்துருக்க. இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ரொம்ப தைரியமாக சொல்கிறேன், எதுக்குமே பயப்படாதீங்க, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன், என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, இதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பெரிய ஆஸ்பத்திரி பக்கமே போனதே கிடையாது. 2-3 வருஷம் இல்லை மேக்ஸிமம் 5 வருஷத்துலேருந்து 3-5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு ஜுரம் வரும், பக்கத்தில் ஒரு கிளினிக் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வருவேன், அவ்வளோதான். என்னோட ஹாஸ்பிட்டலுக்கான அறிமுகமே அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த ஒரு 1 மந்த்க்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னதை வேணால் என்கிட்ட கொடுங்களேன், நான் ஹேண்டில் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பவர்ஃபுல்லான உமனாக என்னை மாற்றிருக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பேன்ஷன் வேணும், ரைட்டா? ஏன் நம்மளே நம்ம சுருக்கிக்கணும்? கடவுள் கொடுக்குற அந்த சேலஞ்சஸ்க்கு ஏன் சுருக்கிக்கணும்? ஓகே, இது வருதா, ஓகே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோமே, எவ்வளோ தூரம் இது போகுதுன்னு பார்த்துருவோமே. நம்மளால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மீறின எதையுமே இந்த பிரபஞ்சமோ இந்த கடவுள் தன்மையோ கொடுக்கவே கொடுக்காது கைஸ், சத்தியமாக கொடுக்காது. உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு எதையுமே நம்மளுக்கு யூனிவர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாது. இதை மனப்பூர்வமாக நம்புங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு இன்டர்வியூ வாய்ப்பு வருதா, அதுக்கு எஸ் சொல்லுங்கள். நல்லா நான் இங்கே இருக்கேன், நான் செட்டில்டு, பட் இது சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருதா, எஸ் சொல்லுங்கள். இந்த கம்பெனியில் ஒரு மீட்டிங்க்கு எனக்கு கூப்பிடுறாங்க, என்னை நம்பி இந்த ப்ரெசன்டேஷனை பண்ண சொல்கிறாங்கன்னா எஸ் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்கு எஸ் சொல்லுங்கள். எஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு அமேசிங்கான மாடியூல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் காய்ஸ். அது வந்து உங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்கு எஸ் சொல்ல வைக்கும் இந்த விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராமில். ஸோ விசிபிள் அண்ட் வேல்யூடில் அதுதான் நான் சொல்லியிருக்கேன், லெட் மீ டீச் யூ ஹவு டு ரைஸ் அபவ். ஜாயின் விசிபிள் அண்ட் வேல்யூட் நான் கடைசியில் முடிச்சிருப்பேன். உங்களை அடுத்த லெவல், உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன் வேணும்னா நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். உங்களோட ஒரு இமெயில், இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நான் என்னோடய கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி இருந்திருக்குன்னுட்டு சத்தமாகவோ பிராகோ பண்ணிக்கல, நம்ம காலர் உயர்த்தி சொல்லிக்கலாம், பட் நம்ம பண்ண கான்ட்ரிபியூஷனை தெரியப்படுத்துகிறோம்ல, அது என்ன? we are saying yes to an opportunity. நம்மளுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற ப்ரொமோஷனுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு எஸ்ஸை போட்டு வைக்கிறோம், ஒரு இமெயில் அனுப்புறது மூலமாக, அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது மூலமாக. நம்மளோட ஐடியாஸை, நமக்கான விஷயங்களை நம்ம 4 பேருக்கு சொல்லலைன்னா அவங்க வந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அவங்களே வந்து நம்ம ஒர்க்கை அங்கீகரிப்பாங்க. நம்ம பண்ண ஒர்க் வந்து கண்ணை திறந்து எண்ணெயை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கா கண்டுபிடிச்சி சொல்லுவான். அதுக்கு அப்ரிசியேஷனை நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். யாருமே உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க நீங்கள் சேருக்கடியில் ஒளிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, லேப்டாப் பின்னாடி மறைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா. உங்களுக்கான அங்கீகாரங்களை நீங்கள் தான் பெற்று வாங்கிக்கணும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தான் கேட்டு செஞ்சுக்கணும். உங்களுக்கான எதையுமே இப்போ நான் கேட்குறேன்ல, விசிபிள் அண்ட் வேல்யூவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஐ ஹாவ் திஸ் அமேசிங் ப்ரோக்ராம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய ப்ராடக்டை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். என்ன இங்கே பண்ணுறேன், நான் விசிபிலிட்டி தானே காமிக்கிறேன், உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன், இதில் இவ்வளோ வேல்யூ இருக்குன்றதை நான் ஷோகேஸ் பண்ணுறேன். அதை நீங்கள் உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் பண்ணுங்கள், அதை உங்களோட உங்களோட வீட்டில் பண்ணுங்கள். உங்கள் கான்ட்ரிபியூஷனை காமிக்காமல் மெழுகுத்திரியாக நான் அப்படியே உருகி அணைஞ்சு போவேன் அப்படின்னா நீங்கள் தான் கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த கில்ட் உங்களை கொல்லும். நான் என்ன இவ்வளோ படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா இவ்வளோ படிக்க வச்சுருக்காங்க, இல்லைனா இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், யாருக்குமே இங்கே தெரியவே இல்லையே. ஏன்னா நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள். அடிச்சு பிடிச்சி கத்திலாம் கூப்பாடு போட வேணாம், சட்டிலாக சொல்லுங்கள். அதை சட்டிலாக சொல்கிறது எப்படி, அதை தான் நான் உங்களுக்கு விசிபிள் அண்ட் வேல்யூடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கான ரெகக்னிஷனை அது மூலமாக வாங்குறது எப்படி, உங்களுக்கான ரெஸ்பெக்டை வாங்குறது எப்படி, அதை தான் நான் விசிபிள் அண்ட் வேல்யூடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் விசிபிள் அண்ட் வேல்யூடில் அந்த ரெகக்னிஷனும் ரெஸ்பெக்டும் இருந்தால் தான் உங்களுக்கான ப்ரைஸஸ், ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும். அதை வாங்கிறது நம்மளோட
தார்மீக கடமை. ஏன்னா இங்கே நீங்கள் வந்திருக்கிறது அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக. அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்களோட எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னா வளர்ச்சி, விரிவடையும் தன்மையில், அதுக்காக தான் நாம் இங்கே இருக்கோம். அது நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் ஒருத்தருமே செய்வீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். சே எஸ் டு யுவர் எக்ஸ்பேன்ஷன், சே எஸ் டு விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம். எல்லாருமே வந்து இணையுங்க. நான் August 7th வந்து லான்ச் பண்ணுறேன் கைஸ். அண்ட் நான் இதை நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்க போகிறேன். ஸோ பி அ பார்ட் ஆஃப் இட். உங்களோட ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷனை வாங்குங்க. அடுத்த லெவல் போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா நம்ம எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே லீடர்ஸ். நான் உங்களோட ஒரு புக்கை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போதும் அதை தான் சொல்லி வளர்ப்பேன். நீங்களாம் வந்து லீடர்ஸ், நிறைய ரீட் பண்ணுங்கள், உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க, உங்களோட மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க, உங்களோட மென்டல் கெப்பாசிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்லி வளர்த்துட்ருப்பேன். ஸோ ஐ எம் கோயிங் பேக் டு QCing Module 1. நான் Module 1ஓட QC பார்த்துட்டு இருந்தேன். நான் எனக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணுறேன் எதுக்கு ஐடியாவுமே இல்லை, உங்ககிட்ட ஜஸ்ட் பேசணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு எல்லாருமே வந்து விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராமை செக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எல்ஜே ஃபேமிலி இது ஒரு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக கன்சிடர் பண்ணுங்கள், வந்து இணைங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பை காய்ஸ்.